ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம வினய் பையன் ஷார்ட் ஃபிலிம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லரா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம், அவர் ஒரு ஹிந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹிந்து முறைப்படியும் அதே மாதிரி முஸ்லீம் முறைப்படியும் சாமி கும்பிடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறாரு. அவரு ரொம்பவே ஹார்டா ஒர்க் பண்ணி அவங்க ஒய்ஃப்காகவும் குழந்தைக்காகவும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் காலையில பார்த்தீங்கன்னா குங்குமம் கூட்டிடுது. நம்ம ஹீரோயின் பயப்படுறாங்க, நீ போவாத இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதையும் மீறி நம்ம ஹீரோ வெளியே போறாரு. நைட் லேட் ஆகியும் நம்ம ஹீரோ வரல. உடனே நம்ம ஹீரோயின் பயந்து போய் அவங்களுக்கு கால் பண்ணி நீ சீக்கிரமா வீட்டுக்கு வா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட்டை பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பாட்டை சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பாட் தான். இன்னைக்கு டேட்டுக்கு எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு ஸ்டோரி பாட்டா தான் இருக்கு. அதை பெர்ஃபார்மன்ஸ்ல படத்தில் நடிச்சிற ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கேரக்டருமே நீட்டா எழுதிருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்துல இவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜ், அதாவது இன்னைக்கு டேட்டுக்கு எல்லாருமே ஒர்க்கு காசுன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. அதை நம்ம கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி கான்செப்டை காமிச்சிருக்க இதெல்லாம் நல்லாவே இருந்தது. படத்துல இவங்க மெயின்டைன் பண்ணிருக்க ஒரு சில த்ரில்லர் பொசிஷன்ஸும் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடுவில் இருக்க எமோஷனல் பாண்டிங் ரொம்ப நீட்டாவே கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா படம் ஓரளவு ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீட்டா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் லேக் அடிச்சாலும் போக போக இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. கண்டிப்பா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.